SIVA நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ அந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்துல் கலாம் வச்சு குடியரசு பேனர் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிறது நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அடுத்து பேக்ரவுண்ட்ஸுங்கிறத கொடுங்க. இதில் வந்து நீங்கள் ஒயிட் கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இதில் வந்து க்ராப்புன்னு இருக்கும். இதில் வந்து 3:2 அந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணி ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே செட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஃபோட்டோன்னு இருக்கும். இப்போ வந்து இந்த இமேஜெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் இமேஜை எடுத்துகிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பிளர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பிளர்ரு கொடுத்ததுக்கப்புறம் டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இதை வந்து ஃபுல்லாங்கிறத பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக்ரவுண்ட் வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல்லாங்கிறத செட் பண்ணிவிட்டு மூலம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பேக்ரவுண்ட் இமேஜை எடுத்துகிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ஓவர்லே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாங்கிறத வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படின்னு இருக்கும். அந்த ஒப்பாசிட்டி வந்து கம்மியாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து இந்த இமேஜை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து எரேஸ் ஆப்ஷனுக்கு போங்க. இதுமாதிரி எரேஸ் ஆப்ஷன் போய்ட்டு ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு வந்து டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த இமேஜ் வந்து ஃபுல்லாங்கிறத இந்த மாதிரி ரைட் சைடு வந்து இந்த மாதிரி பெருசாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஷேடோ அப்படின்னு இருக்கும். இந்த இமேஜுக்கு வந்து நீங்கள் வந்து ஷேடோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த ஷேடோவுக்கு போயிட்டு பொசிஷனில் வந்து 0 அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்டில் வந்து கொஞ்சம் கம்மியாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அடுத்து ஆட் ஃபோட்டோங்கிறது போயிட்டு இந்த கொடி இமேஜ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி சின்னதாங்கிறத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக செட் பண்ணிவிட்டு அடுத்த இதே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதை அந்த சைடு ஃப்ளிப் ரொட்டேட்னு இருக்கும். அந்த ஃப்ளிப் ரொட்டேட்டில் வந்து இந்த மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக சென்டரில் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டிக் ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து மறுபடியும் நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்கு போகிறோம். இதில் வந்து ஹாப்பி ரிபப்ளிக் டே அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதில் நான் இந்த ஃபாண்ட்லேயே வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பெண்டுன்னு இருக்கும். அந்த பெண்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கீழே இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெண்ட் ஆகும். இந்த மாதிரி கரெக்டாக கொடிக்கு நேராக வச்சுட்டு கலர்ஸில் வந்து நான் பிளாக் கலர் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸ்டோக் வந்து ஒயிட் கலர் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஷேடோ அப்படின்னு இருக்கும். அந்த ஷேடோவையும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அட்ஜஸ்டில் வந்து கொஞ்சம் கம்மியாங்கிற பிளர்ரு ஒப்பாசிட்டியும் கம்மியாங்கிறத வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓகே அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் ஆட் ஃபோட்டோங்கிறதுக்கு போயிட்டு இந்த பாக்ஸ் இமேஜை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இதை எடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஷேடோ அப்படின்னு இருக்கும். அந்த ஷேடோவுக்கு போயிட்டு கரெக்டாக பொசிஷனில் வந்து 0 அந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இந்த ஒரு 3 இமேஜ் நான் செட் பண்ணுறாப்புல செட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போது மறுபடியும் நான் ஃபோட்டோங்கிறதுக்கு போயிட்டு அடுத்து இந்த இமேஜ் நான் வந்து எடுத்துக்கிறேன்.
எடுத்துட்டு கரெக்டாக அந்த பாக்ஸுக்கு இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நான் இதே இமேஜ் வந்து கரெக்டாக டூப்ளிகேட் பண்ணி இந்த சைடு வந்து நான் செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கரெக்டாகிறத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கேன்சல் கொடுத்துட்டு அந்த ஒரு ஃபோட்டோ வந்து ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி தான் நீங்கள் வந்து பாக்ஸில் வந்து இமேஜ் செட் பண்ணணும். செட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான். நம்ம வந்து பேனர் வந்து டவுன்லோட் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்.